வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎஸ் எலியட் எழுதின த ஹாலோ மேன் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமில் அவர் ஒரு டெசலேட் வேர்ல்டு, அதாவது காலியாக இருக்குது, அங்கே இருக்கிறவங்களாம் தோற்று போன மக்கள், அதனால் அவங்கள ஒரு மக்களாகவே நம்ம கணக்கு போட முடியாது. இந்த வேர்ல்டு அவர் ஒரு அண்டர் வேர்ல்டாக, அதாவது முதல் உலக போருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த சாரி ஸ்டேட் ஆஃப் யூரோப்பியன் கல்ச்சர்னு சொல்லுவாங்களோ அதை பற்றி எழுதுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரா, நானும் இந்த மாதிரியான ஒரு எம்டி பீப்புளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அவங்களோட ஒருத்தந்தான். இவங்கெல்லாம் யாருன்னா மக்களே இல்லை. இந்த வயலெல்லாம் பறவைங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு சோள கொலபம் வைப்போம் இல்லையா, அதுதான் ஸ்கேர்க்ரோ. அந்த மாதிரி உள்ள வைக்கோலால் ஒரு உள்ள நல்லா திணிச்சு அது மேலே ஒரு ஆடையை போத்தி வச்சுருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, இவங்க எல்லாம் ஒருத்தர் தலையை ஒருத்தர் மேலே சாய்ச்சிக்கிட்டு அதில் இருப்பாங்க. அவங்க தலை உள்ள கூட பார்த்திங்கன்னா வெறும் வைக்கோல் தான் இருக்கும். அதில் அறிவோ இல்லை ஒரு மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அவங்க குரலெல்லாம் அப்படியே காஞ்சி போய் அவங்க பேசும்போது யாருக்குமே அது கேட்கவே கேட்காது. அதில் அவங்க ஒருத்தவங்க முணுமுணுத்தாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதுல ஒரு அர்த்தமே இருக்காது. வெறும் காற்று தான் வரும். எப்படி இறந்து போன புல்லுக்கு நடுவில் காற்று வீசும் அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா எலிங்கெல்லாம் இந்த கண்ணாடியெல்லாம் உடஞ்சி கீழே அது மேலே ஒடிச்சுன்னு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த மக்களுடைய உடம்புல பார்த்திங்கன்னா எந்த வித டெஃபினிஷனும் இருக்காது. அதாவது கலரே இல்லாத ஷேடோஸு, அதே மாதிரி மூமெண்ட்டே இல்லாமல் எந்த ஆக்ஷன் இல்லாமல் அப்படியே உறைஞ்சி போன ஒரு சக்தி தான் இதெல்லாம் அப்படின்றாரு. அதே மாதிரி யாரெல்லாம் இந்த உலகத்தை தாண்டி இறந்து போயிடறாங்களோ அவங்க காலத்தையும் கடந்து பார்க்கும்போது இவங்களெல்லாம் ஒரு ஹாலோ மேனாக, எதுவுமே இல்லாத ஒரு ஆங்கிரி ஸ்பிரிட்டாக, ஒரு காலியாக எம்டி பர்சனாக, உள்ளுக்குள்ளே வெறும் வைக்கோலை வச்சு அடுக்கப்பட்ட மக்களாக தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி அவர் கனவில் பார்த்திங்கன்னா கண்களாக தெரியுது. ஆனால் திருப்பி அதை பார்க்குறதுக்கு அவருக்கு பிடிக்கல. இந்த கனவு, அந்த இறந்து போன கனவு, அந்த கனவு இருக்கக்கூடிய அந்த ராஜாங்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கண்ணெல்லாம் அங்கே வராது. அந்த கண்கள்லாம் அப்படின்னா சன்ஷைன் ஆகும். எப்படின்னா ஒரு புரோக்கன் காலமில் இருக்கிற மாதிரி. அங்கே ஒரு மரம் இருக்குது, அப்படியே காற்றுல அசைகிற மரம். அங்கே உங்களுக்கு கொஞ்சம் குரல்லாம் கேட்கும், பாடுற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு காற்றுக்கிட்டேருந்து தான் வருது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த குரலில் எதுவுமே இருக்காது, தூரத்தில் தான் வர மாதிரி இருக்கும், ஒரு டைங் ஸ்டார் மாதிரி. அந்த இறந்து போன அந்த ட்ரீம் கிங்டம் கீழே அவர் போகிறதுக்கு நெருக்கமாக போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதே மாதிரி இவர் தன்னை மறைச்சிக்கணும்னு நினைக்கிறாரு. எப்படி மறைக்கணும்னு நினைக்கிறாருன்னா, ஒரு முகமூடி மாதிரி போட்டுக்கணும், உடம்பு முழுக்க மறைக்கணும் ஏதாவது போட்டு. அது ஒரு எலியோட தோலாக இருக்கலாம், இல்லை காக்காவோட தோலையாக இருக்கலாம், இல்லை இந்த வயலில் கிடைக்கிற குச்சிகளெல்லாம் வச்சு அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி டேர்ன் பண்ணி ஒரு காற்று மாதிரி சுற்றி நம்மளை ஏதாவது போட்டு மறைச்சிக்க வேண்டாம், மறைச்சிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவர் இன்னும் எதுக்கிட்டையும் நெருக்கமாக போகவே விரும்பலை. அந்த கடைசியாக அவருக்கு ஒரு மீட்டிங் இருந்தது இல்லையா, ஒரு நிழல் உலகம், இந்த இறப்பு உலகத்தோடு அதுவே போதும்னு இருக்கார். ஏன்னா இது இறந்து போன ஒரு நாடு. இங்கே வெறும் கத்தாழை தான் இருக்குது. அதாவது கத்தாழையில் கேக்டஸ், கள்ளி செடின்னு அது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கற்சிலையை வடித்து வச்சுருக்காங்க. இப்போ எல்லாமே எப்படின்னா ஒரு டைங் ஸ்டாரோட லைட்டுக்கு முன்னாடி ஒரு பணிஞ்சு போகிற மாதிரி தான். இதுதான் மற்ற இடத்துல இருக்கா, இங்கே தான் அந்த இறப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இவரோட மனசில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சூன்யமயமான மக்கள் தான் அதாவது உள்ள ஹாலோமேன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க தனியாக நடந்துட்டுருக்காங்க, அவங்களுக்குள்ள அன்பு இருக்குது. ஆனால் முத்தமிடுறதுக்கு பதிலாக அவங்க இந்த உடஞ்சி போன கற்சிலைகளுக்கு தான் ப்ரேயர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே கண்கள் இல்லை. ஏன் கண்கள் எங்கேயுமே இல்லை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நட்சத்திரம் கூட இறந்துட்டு தான் இருக்குது. இங்கே இருக்கிற வேலி எல்லாம் காலியாக இருக்குது. உடஞ்சி போன தாடை இதெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு பிரம்மாண்டமான ராஜாங்கத்துக்கு சொந்தமாக இருந்திருக்கு. இந்த கடைசி மீட்டிங் பிளேஸ் இருக்கு இல்லையா, அங்கே இந்த ஹாலோமேன்லாம் அப்படியே குருட்டுத்தனமாக நடந்துக்கிட்டே இருக்காங்க, மௌனமாக இருக்காங்க. அவங்க எல்லாம் பொங்கி வர ஒரு ஆர்கிட்ட இருக்காங்க. இந்த ஹாலோமேன் எல்லாம் குருடர்களாக இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு அந்த பார்வை வரலாம், இந்த டைங் ஸ்டார் மாதிரி, இல்லை ரோஜாக்களில் இலைகள் வர மாதிரி. இந்த ரோஜாங்கள்லாம் அந்த டெத் ஷேடோ கிங்டம்க்கு உரிமையானது. இந்த ரோஜா மட்டும்தான் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இந்த ஹாலோமேனுக்கு.
இப்போ இந்த ஹாலோமேன்லாம் வந்து அந்த கள்ளி செடியை சுற்றி நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஐடியாவுக்கும் உண்மையாக நடக்கக்கூடியதுக்கும் அதே மாதிரி ஒரு ஆசைக்கும் அந்த ஆசை வந்து நிறைவேறதுக்கும் நடுவில் ஒரு நிழல் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இந்த ராஜாங்க வந்து உங்களுக்கு இப்போ பேசுகிறாருல இந்த போயமில் அந்த ஸ்பீக்கருக்கு அதே மாதிரி பேர் சொல்ல முடியாத ஒரு மக்களுக்கு யாருக்கும் இருக்கலான்றத அந்த பைபிள்லேருந்து கோட்ஸ் எடுத்து இங்கே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறதுக்கும் அதை உண்மையை ஆக்கிறதுக்கும் அதே மாதிரி உணர்வு இருக்கிறதுக்கும் அந்த உணர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செயல்படுறதுக்கும் நடுவில் ஒரு நிழல் இருக்குது. வாழ்க்கைன்றது ரொம்ப நீண்ட ஒரு வாழ்க்கை. அதே சமயத்தில் ஆசைக்கும் ஆர்கானிக்ஸ்க்கும் நடுவில் ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியால் எதை ஒன்றா செய்ய முடியும். அந்த சக்தி வந்து உருவாக்குது. இந்த ஐடியலும் ஒரு டிசப்பாயிண்டிங் ரியாலிட்டியாக நம்ம நினைக்கிறதுலாம் நடக்காது இல்லையா, அதுக்கும் நடுவில் கூட ஒரு நிழல் இருக்குது. ஏன்னா இந்த ராஜாங்கம் உங்களுக்கு சொந்தமானது. எப்படி இருந்தாலும் இந்த உலகம் வந்து முடியும் போது இந்த ஸ்பீக்கர் வந்து 3 வாட்டி சொல்கிறாரு, சத்தமாக சொல்கிறாரு. அப்படி நம்ம நினச்சோன்னா தவறு. ஏன்னா அவர் வெறும் ஒரு விம்பராக தான் சொல்கிறாரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். ஆரம்பத்திலே அவர் வந்து a penny for the old kind தான் ஆரம்பிக்கிறாரு. We are the hollow men, we are the stuffed men, leaning together, headpiece filled with straw. Alas, our dried voices when we whisper together are quiet and meaningless as wind in dry grass or rat's feet or over broken glass in a dry cellar. Shape without form, shade without color, paralyzed force, gesture without motion. Those who have crossed with direct eyes to death's other kingdom. Remember us, if at all, not as lost violent souls, but only as the hollow men. Eyes I dare not meet in dreams, in death's dream kingdom. These do not appear. There the eyes are sunlight on a broken column. There is a tree swinging and voices are in the winds singing, more distant and more solemn than a fading star. Let me be no nearer in death's dream kingdom. Let me also wear such deliberate disguises, rat's coat, crowskin, crossed staves in a field, behaving as the wind behaves, no nearer. Not that final meeting in the twilight kingdom. This is the dead land. This is cactus land. Here the stone images are raised. Here they receive the supplication of a dead man's hand under the twinkle of a fading star. Is it like this in death's other kingdom, waking alone at the hour when we are trembling at its tenderness? Lips that would kiss, form prayers to broken stone. The eyes are not here, there are no eyes here. In this valley of dying stars, in this hollow valley, this broken jaw of our lost kingdoms, in this last of meeting places, we group together and avoid speech, gather on this beach of the tumid river, sightless unless the eyes reappear as the perpetual star, multifoliate rose of death's twilight kingdom, the hope only of empty men. Here we go round the prickly pear, prickly pear, prickly pear. Here we go round the prickly pear at 5 o'clock in the morning. Between the idea and the reality, between the motion and the act, falls the shadow. For thine is the kingdom. Between the conception and the creation, between the emotion and the response, falls the shadow. Life is very long. Between the desire and the spasm, between the potency and the existence, between the essence and the descent, falls a shadow. For thine is the kingdom, for thine is life is, for thine is the, this is the way the world ends, this is the way the world ends, this is the way the world ends, not with a bang but with a whimper. இப்படி சொல்லி இந்த கவிதையை அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.